விசுவாச அறிக்கை செய்யும்போது பிரச்சனை அல்ல, பதிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்க அந்த அறிக்கை உதவுகிறது. பிரச்சனையை கண்ணுக்கு முன்னால் வைக்கக்கூடாது, பதிலை தான் கண்ணுக்கு முன்னால் வைக்கிறது. எவ்வளோ முக்கியங்கிறத காமிக்கிறேன். பிலிப்பியர் 4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வாயில பிரச்சனையை பேசுறது நிறுத்திட்டு ஜெபத்தில் பதில பேச ஆரம்பிங்க, வேத வசனத்திலிருந்து எடுத்து. அப்பொழுது இருக்கீங்களா? அப்பொழுது வேற வழியில் கிடையாது. அப்பொழுது எப்பொழுதுமே இந்த தேவ சமாதானம், புத்திக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் வாழ முடியும். யாராக இருந்தாலும் சரி, தேவன் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். சமாதானத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், சந்தோஷத்துக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. பிரச்சனை அல்ல, பதிலை பேசுங்கள். இருக்கீங்களா? அதுதான் அறிக்கை. இப்போ பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதியுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தியுள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நான் கேட்குறேன், எப்படி அதை சிந்தித்து கொண்டிருக்கிறது? இப்போ தானே சொன்னேன், மனசில் என்ன இருக்கிறதுன்றது எதை பொறுத்து இருக்குது? வாயில் என்ன இருக்குதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. மனசில் ஏதாவது இருந்தால் கூட வாயில் வேறு எதாவது இருந்தால் அது போய் இது வந்துடும். மனசில் வாயில் இருக்கிறது தான் கடைசியில் மனசில் வரும். அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும்னு சொல்லி என்ன லிஸ்ட்டு கொடுக்குறாரு பாருங்க. உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கிருத்தி உள்ளவைகள், இல்லையா? இவைகள் ஏதாவது கெட்டது ஒன்று இருக்கா பாருங்கள் லிஸ்ட்டில்? ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை கடவுள் எப்படி உண்டாக்கியிருக்காருன்னா, இந்த கெட்ட காரியங்களை பற்றி சிந்தித்து அதை பேசினா அழிந்து போயிடுவோம், அந்த மாதிரி உண்டாக்கியிருக்கிறார். ஹலோ, அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ அழியாமல் காத்துக்கொள்ளலாம். நம்ம கெட்ட காரியங்களை என்றைக்கு சிந்திக்கிறோமோ, நெகட்டிவாக என்றைக்கு சிந்திக்கிறோமோ, பேசுகிறோமோ, அன்னைக்கே நமக்கு அழிவு ஆரம்பித்து விடுகிறது. அப்படிதான் அது மனித வாழ்க்கை. ஏன்னா மனித வாழ்க்கை எப்படின்னா, நல்லதே பேசி நல்லதே அடைய வேண்டும், அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார் மனுஷனை. பிசாசு அதை கெடுத்து போட்டிருக்கிறான். இந்த பாவ உலகத்தில் கெட்டதையே பேசி, அதான் சொல்லியிருக்குது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில், இந்த நாவு நரக அக்னியினால் பற்ற வைக்கப்படுகிறது. பிசாசு என்ன பண்ணிடுறான்? ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்க. உங்களை இது பண்ணுறதுக்கு ஒன்றும் உங்கள் வீட்டில் தகடு வைக்க வேண்டியதில்லை, பில்லி சுனியை வைக்க வேண்டியதில்லை, மந்திரவாதம் வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. ஹலோ, அந்த மந்திரவாதியை விட பெரிய மந்திரவாதி நீங்கள். மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே வீட்டில். என்ன மந்திரம் போடுறீங்க? எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நெகட்டிவாக போச்சு, இல்லை, ஐயோ கொய்யோ, இதானே பேச்சு, இதான் மந்திரம். நான் தான் சொல்கிறது, உங்களை விட பெரிய மந்திரவாதி இருக்க முடியுமா? நீங்கள் தான் போட்டுட்ருக்கீங்க மந்திரம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் மந்திரம் போடுறது நீங்கள் தான். அப்படி பண்ணிட்டான் பாருங்கள். அவன் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் ஒன்றும் பெரிய பில்லி சூனியை வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. கெடுக்கணுன்னா ஒன்று இந்த நரக அக்னினால் வாயை பற்ற வச்சுட்டா போதும். நெகட்டிவாக பேசி 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 அழிகிற வார்த்தையை பேசி அதையே சிந்திச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது பாவ உலகத்தில் பிசாசு பண்ணுற வேலை பாருங்கள். கர்த்தர் நம்மளை அப்படி உண்டாக்கலை. நல்லதையே பேசி பேசி நல்லதையே அடைந்து வாழ்வை பெறும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாவு ஜீவ விருட்சமாக இருக்கிறது, ஜீவ ஊற்றாக இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் எது ஜீவ விருட்சம். இந்த ஜீவ ஊற்று எங்கேருந்து வருது, எல்லா நன்மைக்கும் ஊற்று எங்கே இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேருந்து தான் உண்டாக வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்படி சிம்பிளாக சொல்லலாம், நல்லதும் கெட்டதும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இருக்கீங்களா? அது நல்லா புரிந்து வைத்துக் கொள்ளணும். அதனால தான் இந்த வாயை எம்ப்ளாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம், அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வேலை செய்யும் கண்டிப்பாக. கடவுள் அப்படி தான் உண்டாக்கிட்டார். அப்போ உண்மை உள்ளது அது. சிலர் உண்மை உள்ளதுன்னு உண்மை தானே பிரதர் சொல்கிறேன், ஒன்றும் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை பிரதர், காசே இல்லை, அதுதான் உண்மை அப்படின்றாங்க. அந்த உண்மையை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஹலோ, ஒருவேளை கையில் காசு இல்லைங்கிறது உண்மையாக இருக்கலாம், அது உண்மை இல்லை, அதுதான் சத்தியமா? அதுதான் பைபிள் வசனமா? பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, காலி பாக்கெட்.
இப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க. ஹலோ, அப்படியெல்லாம் வசனம் ஒன்றும் கிடையாதுங்க. வசனத்தை சொல்கிறேன். உண்மை உள்ளவைகள்னா உண்மையான கடவுளுடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியத்தை சொல்லிடுது. உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே எல்லாம் சொல்லுங்க, அவைகளையே. அதை மட்டும் சிந்தித்து கொண்டிருங்க. அப்போ சிந்தித்து கொண்டிருக்கணும். எப்படி சிந்திக்க முடியும்? அதையே பேசி கொண்டிருங்கள், சத்தியத்தையே பேசி கொண்டிருங்கள். உண்மை எப்படி சிந்திக்க முடியும்? உண்மைன்னா சத்தியம். அதை எப்படி சிந்திக்க முடியும்? அதையே பேசுங்க. உண்மை உங்களுக்கு வியாதி இருக்கிறதுன்றது உண்மை இல்லை. உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்கள் குறை இருக்குது, உங்களுக்கு வேலை இல்லை, காசு இல்லை அப்படிங்கிறது உண்மை இல்லை. கர்த்தர் உங்களுக்காக எல்லா தேவைகளையும் சந்திக்கிறபடியாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்ங்கிறது தான் உண்மை. அதுதான் சத்தியம். அதை சொல்லுங்கள். இருக்கீங்களா? அப்புறம் பாருங்க 9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற வைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நல்லா கவனிங்க, நல்லா சொல்றாரு பாருங்க. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். அதுதான் சொன்ன முதலே சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு. அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. அவர் எப்படி என்ன நிலையில் இருக்கார் பாருங்க. அப்போ அவரிடத்தில் கற்று கேட்டு கண்டு அடைந்து இருக்கிறது சொல்றாரு. என்கிட்ட என்ன பார்த்துருக்கிறீங்க? என் பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? என்னுடைய தொல்லைகள் துன்பங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் எத்தனை போராட்டத்தை கடந்து வந்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? எத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் என்னுடைய வாழ்க்கையும் ஊழியும் சென்று கொண்டு இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி இதெல்லாம் ஜெயிக்கிறேன்னு பார்க்குறீங்க இல்லையா? எப்படி இவைகள் மத்தியில் வெற்றிகரமாக ஊழியம் செய்கிறேன்னு பார்க்குறீங்க இல்லையா? அவைகளையே நீங்களும் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லிட்டு இருக்கேனே. ஏன்னா பதிலை முன்னால் வச்சுட்டு இருக்கிறேன், பிரச்சனையே இல்லை. அதையே நீங்களும் செய்யுங்கள். அதே செய்யுங்க. நான் செய்கிறது நீங்களும் செய்யுங்கன்றாரு. எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளோ சமாதானமாக இருக்க முடியும், இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும்னா அதையே நீங்களும் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க, அதையே செய்யுங்கள். பவுல் சொல்கிறார், நான் செய்கிறதே நீ செய்கின்றாரு, செய்து காமிக்கிறாரு. அப்புறம் நீங்களும் அதையே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க 11ஆம் வசனம். என் குறைச்சல்னால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பாருங்க, ஆங்கிலத்தில் ஐ லேர்ன் டு பி கண்டென்ட் அப்படின்னு வருது. கண்டென்ட். இந்த கண்டென்ட்ன்ற வார்த்தை ரொம்ப டேஞ்சரான வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தப்பான ரீசனுக்கு. இவங்களுடைய தோல்வியை, இவங்களுடைய இதை நியாயப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா பரவாயில்ல பிரதர், இப்படி தான் இருக்குது, ஆனால் நான் திருப்தியாக இருக்கிறேன். இருக்கிறதுலே திருப்தியாக இருக்கிறது பெரிய சாம்பியனா நீங்கள்? இதுக்கு பெரிய அறிவு, இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையா? இதுக்கு பெரிய கோயிலுக்கு போகணுமா? இதுக்கு ஒரு பைபிளை வாசிக்கணுமா? இதுக்கு ஒரு ஆவியானவர் தேவையா? இதுக்கு ஒரு போதகர் தேவையா? அப்போ நான் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் இருக்கிற நிலையிலேயே இருந்து அப்படியே திருப்தியாக இருந்துட்டீங்கன்னா என்னது இது? இதுக்கு ஒரு கோயில், இதுக்கு ஒரு இவ்வளோ ஏர் கண்டிஷன் போட்டு இதில் காற்று வாங்கி உட்காந்து பிரசங்கம் கேட்டு என்ன பயன்? ஹலோ, எதுக்கு இங்கே வந்திருக்கிறேங்க? இருக்கிற நிலையிலே நீங்கள் திருப்தியாக இருங்கன்னா ஏன் இங்கே வந்திருக்கிறீங்க? அதை சொல்லலை. இங்கே எல்லாருக்கும் முன்னேற்றம் தேவை. எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் முன்னேறி போகிறதெல்லாம் அவசியமாக இருக்கிறது. கண்டென்ட்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா இண்டிபெண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் எப்படி அதை சொல்கிறாராம்? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சார்ந்திராமல் நான் இருக்க கற்றுக்கொண்டேன். அதாவது அந்த சூழ்நிலையை பொறுத்து, கஷ்டமான சூழ்நிலை, அதனால எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, எனக்கு கண்ணீராக இருக்குது, அப்படி இருக்க மாட்டேன் நான். அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. I have learned to be independent of circumstances. சூழ்நிலையை சார்ந்திராமல் கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். சூழ்நிலையை சார்ந்திராமல் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். இருக்கீங்களா? அப்போ சூழ்நிலையை சார்ந்திராமல் கர்த்தருடைய வார்த்தை எப்படி சார்ந்திருக்கிறது? சூழ்நிலை சார்ந்திருக்கிறதுனா இருக்கிற பிரச்சனையே பேசிகிட்டு இருக்குது. அதான் சூழ்நிலை சார்ந்துருக்கு. ஐயோ ஒரே கஷ்டங்க, எங்கள் ஊரில் வந்து பாருங்கள் என்ன கஷ்டம், அதை பேசிகிட்டு இருக்கிறது. அதுதான் சூழ்நிலை சார்ந்திருக்கிறது. ஏன்னா அதுதான் சூழ்நிலை, அதை சார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி கர்த்தரை சார்ந்து இருக்கிறது? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதையே பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு,
நான் எப்படி மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னா, நான் சூழ்நிலையை பார்க்கறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையே பார்க்குறேன், அதே கண்ணுக்கு முன்னால் வைக்கிறேன், அதையே நான் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்கிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்னியாக இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்க. ஒரு பிரச்சனையாக சொல்கிறார் பாருங்க, பட்னியாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் எல்லாருக்கும். பெரிய ட்ரைனிங். பிச்சைக்காரனை கேட்டால் அவன் சொல்கிறான் அப்படி பட்னி இருக்கிறதுன்னு. எனக்கு ஆத்திரமாக வந்துடுச்சு. பட்னியாக இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாராம். பெரிய ட்ரைனிங். அவன் என்ன ட்ரைனிங் எடுத்தான்? எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தான்? இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்தான் பட்னியாக இருக்கிறது அப்படின்னு. ஹலோ, இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இவங்கெல்லாம் சொல்கிறத. பட்னியாக இருக்க நான் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். எத்தனை நாள் வயிற்றில் ஈர துணியை கட்டிக்கிட்டு நாங்கள் பட்னியாக இருந்தோம். அதை விட பெரிய சாம்பியன்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊரில். பட்னியாக இருந்தே அதில் பெரிய சாதனையாளர்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரைனிங் தேவையில்லை. அப்போ என்ன சொல்கிறாரு இங்கே? அதை வச்சுட்டு நியாயப்படுத்துறது பட்னியாக இருக்கிறத. அது பெரிய ஒரு ஆவிக்குரிய இது மாதிரியும் இது அப்படி சொல்ல. நான் பட்னியாக இருக்கிறதுனால பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக்கும், எனக்கு பட்னியாக இருக்கிறதுனா எப்படின்னு தெரியுமாக்கும், எனக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேனாக்கும், உனக்கு தெரியுமா? அது நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கியா? அப்படியா பேசுகிறாரு? கிடையாதுங்க. என்ன சொல்கிறாரு தெரியுமா? தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்னியாக இருக்கவும் போதிக்கப்பட்டேன். ஐ வாஸ் டாட் என்றாரு. அப்போ எங்கேயாவது கூட்டிட்டு போய் பட்னி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அவருக்கு? என்ன போதிக்கப்பட்டாராம் அவர்? எப்படி போதிக்கப்பட்டாராம்? நான் சொல்கிறேன் என்ன போதிக்கப்பட்டாருன்னு. கஷ்டப்படும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. அதுக்கு ட்ரைனிங் தேவை. கஷ்டப்பட்ட போது நான் அந்த கஷ்டத்துலேயே அப்படியே சமாளித்து வந்துட்டேன், 2 நாள் பட்னி இருந்தாலும் பரவாயில்ல சமாளித்தேன், அப்படி போதிக்கப்படலை அவர். 2 நாள் எப்படி பட்னியாக இருக்கிறதுன்னு. எதுக்கு எப்படி போதிக்கப்பட்டாராம்? கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில் இருக்கிற நேரத்தில் வாயை திறந்து அந்த வேதனையில் பேசாமல், வாயை திறந்து கரிச்சு கொட்டாமல், வாயை திறந்து கத்தரை நம்பி என்ன பிரயோஜனம், கத்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன கிடைச்சிது எனக்கு பாரு, கடைசியில் எப்படி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி பேச்சுகளெல்லாம் பேசாமல், குறைய பேசாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல், முறுமுறுக்காமல் இருக்க நான் போதிக்கப்பட்டேன். ஹலோ, என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க. பட்னியாக இருக்க நான் போதிக்கப்பட்டேன். அப்படின்னா என்ன சார்? பட்னியாக இருக்கிறப்ப தான் வாயை கரெக்ட் பண்ணணும். பட்னியாக இருக்கிறப்ப ஐயோ பட்னிங்கன்னு சொல்லக்கூடாது. பால் யாங்கி சோ சொல்கிறார், உலகத்திலே பெரிய சர்ச்சினுடைய பாஸ்டர். ஒரு நாள் ரொம்ப பசியில் இருந்தாராம் பாருங்க. அவர் ஆரம்ப காலத்தில் சும்மா அவர் ஒரு ஸ்லம் ஏரியாவில் போயிட்டு ஒரு டென்ட்டு போட்டு தான் ஆரம்பித்தவர். அவர் அங்கே காசே இல்லையா அவர்கிட்ட, சாப்பாட்டு காசே இல்லாமல் ஒரு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு தாங்க முடியலையா பசி. என்ன பண்ணாராம், கடகடன்னு நேராக அங்கே இருக்கிற ஒரு மிஷினரி, ஒரு வெள்ளைக்கார மிஷினரி இருந்தாராம் பாருங்கள் அவங்க ஊரில். அவருக்கு தெரியுமா லேசாக, போய் அவர் கதவை தட்டினாராம். சும்மா போய் பார்க்கலாம் அவர் எதாவது தருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் போயிருக்கிறாரு. போய் கதவு தட்டினோடனே சாப்பாட்டு நேரம். அவர் கமான் பால் உள்ளே வாங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க எங்களோட சேர்ந்துன்னு சாப்பிட உட்கார வச்சாராம். இவருக்கா பசி 2-3 நாளாக சாப்பிடல. அவர் சொல்கிறார், நிறைய உபவாசம் இருப்பேன், நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறதுனால இல்லை, காசு இல்லாதனால உபவாசம் அதுன்றாரு. போய் டேபிளில் உட்காந்தோன்னா அவர் பசியில் கடகடன்னு அந்த ஃபோர்க் எடுத்து சாப்பிட்லான்னு ஒன்று ஜெபம் பண்ண உடனே கடகடன்னு ஃபோர்க் எடுத்து அந்த கறியை வெட்டி எடுத்து இப்படி வாயில் வச்சாராம் பாருங்க. போய் நாக்கில் குத்திக்கிச்சான். அது சாப்பிடவே முடியலையா. சொல்கிறாரு, என் அவசரத்தில் போட்டு எடுத்து உள்ளே போட்டு அது நாக்கே குத்தி போய் ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடை வாயில் வைக்க முடியல, வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்றாரு. பாவம் சொல்கிறாரு. அப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டேன், பசியாக இருக்கும்போது எப்படி நான் பேச வேண்டும், என்ன பேச வேணும், என்ன விசுவாசிக்க வேணும், என் வாயிலேருந்து என்ன சொல்ல வேணும். பசியை பற்றி அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அதை தேடும் இதை தேடும், இந்த மனுஷன்ட்டு போவோம் அந்த மனுஷன்ட்டு போவோம், அதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் 2 தேவையெல்லாம் சந்திக்கிறாருன்னு நான் விசுவாசிக்க வேணும். அதை நான் கற்றுக்கிட்டபடினால தான் இன்றைக்கி 7-8 லட்சம் பேர் அவருடைய சபையில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரை வச்சு ஒரு ஊழியம் செய்துட்ருக்கிறாரு. இந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார், போதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கி பெரிய விசுவாச போதகராக இருக்கிறாரு. அவர் கேட்டிங்கன்னா சொல்லுவார், இதுதான் விசுவாசம். பிரச்சனையே பேசிக்கிட்டு அந்த ஆளை தேடி போகிறது, இந்த ஆளை தேடி போகிறது, அதில் விசுவாசம். கர்த்தர் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்பது என் வாயிலிருந்து வர வேண்டும், இல்லைங்கிறது வர்றதுக்கு பதிலாக இருக்கீங்களா? அப்புறம் சொல்கிறார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஜெயிலில் உட்காந்து எழுதுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா சேலஞ்சஸுக்கும் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற எல்லா சவால்களையும் சந்தித்து மேலே வர்றதுக்கு வேண்டிய பலன் எனக்கு உண்டு.
இன்னும் அருமையான வார்த்தையில் சொல்கிறார். அதிலே இன்னும் கொஞ்சம் வாசிட்டு வந்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ இன்றைக்கி போதிக்கப்படுறோம். என்னத்துக்கு போதிக்கப்படுறோம்? நம்ம எப்படி இருக்கிறதுக்கு போதிக்கப்படுறோம்? பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையின் மத்தியிலே எப்படி நடந்துக்கணுன்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனை வர நேரத்தில் ஆள் மாறிடக்கூடாது. பிரச்சனையை பேசிக்கிட்டு கரிச்சி கொட்டிக்கிட்டு அவனை சபிச்சுக்கிட்டு இவனை சபிச்சுக்கிட்டு இந்த ஆளால் தான் அப்படி ஆச்சாக்கும், எங்கள் மாமியாரை தான் சொல்லணுங்க, இல்லை உங்களை தான் சொல்லணும், அவங்களால தாங்க இந்த முழு பிரச்சனை. ஹலோ, இப்போல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே கேட்குறதே இல்லை. எங்கேயா வீடுகளுக்கு போகும்போது, முன்னெல்லாம் எங்கேயா வீடு போனால் இந்த பிரச்சனை தான் கேட்டுட்டு இருப்பேன் நான். இந்த பேச்சு தான் நடக்கும். இப்போ இங்கே வந்து இப்போ கேட்டு 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 ஜனங்கள்லாம் இந்த பிரச்சனை பேசுகிறதே கிடையாது. இங்கே இருக்கிற ஆட்கள் பேசுகிறது கிடையாது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க பேசினா செல்லாது அதுன்னு. அது வேறு யாராவது பாஸ்டர்கிட்ட தான் பேசுனீங்க, மாமியார் தாங்க பிரச்சனைன்னு உடனே அவங்க மாமியாருக்காக ஜெபிப்போம். அது வேறு. என்கிட்ட வந்து மாமியார் தான் பிரச்சனைன்னா உங்களுக்காக தான் ஜெபிப்பேன் நான். உங்களுக்கு ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, போதிப்பேன். மாமியார் எப்படி பிரச்சனையாகும்? கடவுள் பெரியவரா மாமியார் பெரியவங்களா? கடவுளுடைய வார்த்தை பெருசா மாமியார் பெருசா? ஹலோ, அப்போ மாமியார் எப்படி பிரச்சனையாக இருக்க முடியும்? பதில் கர்த்தராக இருக்கிறாரு, பதில் கடவுளுடைய வார்த்தையாக இருக்குது. அப்போ அவங்க எப்படி, ஒரு மனுஷன் எப்படி பிரச்சனையாக இருக்க முடியும்? ஹலோ, இருக்கீங்களா?